Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 7th September 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணும்னு இதில் ஷேர் பண்ணுறேன். பாரிஸ் பேராலிம்பிக்ஸ் 2024 மென்ஸ் ஹை ஜம்ப் T64 ஈவெண்ட்டில் கோல்டு மெடல் வாங்கினது பிரவீன் குமார். ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன் சூரட். யூனிசெஃப் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜும் டைப் பண்ணியிருக்காங்க வித் த எய்ம் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் சிஸ்டம்ஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச். டைம்ஸ் மேகசின் லிஸ்ட் ஆஃப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன் ஏஏ இதில் யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ஃபீமேல் ரெஸ்லர் ஜோதி பர்வால் வந்து U20 வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. காபில் பர்மார் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அத்லெட் டு வின் பேராலிம்பிக் மெடல் இன் ஜுடோ. ரீசென்ட்லி ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து போலீஸ் ஃபோர்ஸில் 33% ரிசர்வேஷன் ஃபார் விமன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விமென்ஸ் லாங் ஜம்பில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க ஆன்சி சோஜன் in the நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். இதுக்கப்புறமா ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னென்ன அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் ரீட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்ரூவ்ஸ் நியூ ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் ஃபார் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. அப்போ டிபிக்கு வந்துட்டு நியூவாக ஒரு ரெஜிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி. அண்ட் இந்த ரெஜிம் வந்துட்டு WHO 2020 அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெஜிமெண்ட்குள்ள நேம் அண்ட் இதில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் எந்தெல்லாம் ட்ரக்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ இதுக்கும் ஓல்டு ரெஜிம்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்ண மற்ற ஓல்டு ரெஜிம்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ இந்த நியூ ரெஜிமெண்ட் இதுக்குள்ளே பேர் வந்து பிபாம் ரெஜிமெண்ட் தான். இந்த ரெஜிமெண்ட்டில் 4 ட்ரக்ஸ் வந்து இருக்குது. பிபாம் BPALM பிபாம் ரெஜிமெண்ட். இதில் இருக்க 4 ட்ரக்ஸ் என்னெல்லாம்னா பெடாக்குலின், சிட்டோமனிட், லைன்சோலிட், ஆக்சிஃப்ளாக்சாக்சின். இந்த மாதிரி 4 ட்ரக்ஸ் தான் இதில் வந்து இருக்குது. நார்மலி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஓல்டு ரெஜிமெண்ட்ஸுக்குள்ள டியூரேஷன் வந்து 2 டைப் ஆஃப் ரெஜிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 9 to 11 months டியூரேஷன் இருக்கும் அண்ட் டெய்லி 13 to 14 டேப்லெட்ஸ் வரைக்கும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெஜிமெண்ட்டில் 4 to 5 டேப்லெட்ஸ் தான் இருக்கும். ஒரு டேக்கு 4 to 5 டேப்லெட்ஸ் இருக்கும். ஆனால் 18 to 24 months வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இதனால் லாங் டியூரேஷனில் ஒரு நாளைக்கு இவ்வளோ டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அண்ட் ஆல்சோ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ நிறைய பீப்புள் வந்து இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க, இன்பிட்வீன் நிறுத்திடுவாங்க. பட் இவ்வளோ டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்டு இன்பிட்வீன் நிறுத்துறதுனால அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ட்ரக் ரெசிஸ்டன்சி வந்து கிடச்சிரும். இதெல்லாம் தான் ஓல்டாக யூஸ் பண்ண ரெஜிமெண்ட்குள்ளே டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ரெஜிமெண்ட் வந்து 6 month டியூரேஷன் தான். இப்போ 18 to 24 monthsலேருந்து 6 monthக்கு ஆக்கிட்டாங்க. இது நியூ ரெஜிமெண்ட். இதில் 6 month தான் டியூரேஷன். அண்ட் இதில் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியாக இருக்கும் அண்ட் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே கூடுதல் அண்ட் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த பிபாம் ரெஜிமெண்ட்குள்ள அட்வான்டேஜஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸில் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிபாம்னா என்ன அண்ட் இதில் இருக்க 4 இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ரெஜிமெண்ட்க்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னெல்லான்னு மட்டும் படிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்டிக் டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் as the norm for fiscal prudence. அப்போ இதில் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கிற ஃபினான்ஸை வந்து ரெஸ்பான்சிபிளாக மேனேஜ் பண்ணோம் அண்ட் அதோட பட்ஜெட்டிங்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் தான் இந்த ஒரு எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஃபிஸ்கல் பாலிசி மேக்கிங்னா என்னென்னு படிக்கணும் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ளே அட்வான்டேஜஸ்லாம் என்ன, இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ரீஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன, அது எந்த இயர்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒவ்வொரு ரீஃபார்ம்ஸுக்குள்ளேயும் அட்வான்டேஜஸ்லாம் என்ன அண்ட் இந்த பட்ஜெட்டிங் பாலிசி இந்த பட்ஜெட் பாலிசிக்குள்ளே சேலஞ்சஸ்லாம் என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன அண்ட் ஆல்சோ ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னென்னு படிக்கணும். அண்ட் இதில் உள்ள ரீஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஏ டூரிசம் பாலிசி இல் சூட்டட் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி டூரிசம் பாலிசி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் எக்கனாமி வெர்சஸ் என்விரான்மெண்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான் அண்ட் அங்கே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவர்மெண்ட் எல்லாமே தனியாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இயர்லி பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அக்கார்டிங் டு இந்த பட்ஜெட்டரி டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த JNK கவர்மெண்ட்டுக்கு ஃபிஸ்கல் டெபாசிட் 23-24 இந்த இயர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்துட்டு ரொம்பவே ஹையாக இருந்திருக்கு. அரௌண்ட் இவங்க வந்துட்டு 3100 crore அமௌண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். பட் இந்த இயருக்குள்ள ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா 13,000 crore rupees வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு. மோர் தென் பட்ஜெட்டில் கொடுத்ததை விட 3 times மோர் அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகிருக்கு. இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம எங்கே இருந்தாலும் ரெவன்யூ கலெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் இந்த அமௌண்ட் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணலாம், கொஞ்சம் குறைக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டால் சர்வீஸ் செக்டர்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்
காஷ்மீருக்கு நிறைய ரெவன்யூ வந்து கிடைக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள டோட்டலில் 2/3 ஆஃப் டோட்டல் க்ரோஸ் வேல்யூ கொடுக்குறதே இந்த சர்வீஸ் செக்டர் தான். அண்ட் ஆல்சோ இதை எடுத்துக்கிட்டோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள 31% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து இந்த சர்வீஸ் செக்டர்லேருந்து தான் வராங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டூரிசம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, டூரிசம் வச்சு நம்ம இந்த ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டூரிசம் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நமக்கு ரெவன்யூ வந்து நல்லாவே கிடைக்கும். அப்போ இந்த டூரிசம் இன்னும் நம்ம டெவலப் பண்ணுறதுனால எக்கனாமிக்குள்ள பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன அண்ட் அதில் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம இதை வந்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், நம்ம வந்துட்டு டூரிசமும் ப்ரொமோட் பண்ணணும், அட் த சேம் டைம் என்விரான்மெண்ட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு மெயின்ஸில் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பிளேஸில் நம்ம எக்கனாமிக்கும் க்ரோத் கொண்டு வரணும், பட் அட் த சேம் டைம் என்விரான்மெண்ட்டே அது கூடுதலாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நமக்கு கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை பேஸ் பண்ணி டூரிசம் பாலிசி இன் 2020 இதை வந்து படிக்கணும். Next article, judicial appointments not the prerogative of a single individual, says Supreme Court. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு கேஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கேஸ் எல்லாம் வந்து படிக்க வேணாம். பட் இதில் வந்துட்டு ஜட்ஜஸ், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அதோட ப்ராசஸ் எல்லாம் என்ன, கொலீஜியம் சிஸ்டம்னா என்ன, அண்ட் இந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு நம்ம ஃபார்ம் பண்ண கமிட்டி என்ன, அந்த கமிட்டி வந்து இப்போ இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இது 2 டைப்ஸும் பற்றி நம்ம படிச்சிருக்கணும். Next article, shared ownership of protected monuments with Waqf board causes conflict, says ASI. ஓகே, நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கமிட்டி வந்து இருக்குது, ஜாயிண்ட் பார்லமெண்டரி கமிட்டி வந்து இருக்குது. இப்போ நடக்கிறது 4th பார்லமெண்ட்ரி கமிட்டி தான். இந்த இதுக்குள்ளே 4th பார்லமெண்ட்ரி கமிட்டி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ இதில் வந்துட்டு ஏஎஸ்ஐக்குள்ளே சீனியர் ஒஃபீஷியல்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்துட்டு 2-3 வியூ பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த நேஷ்னல் மானுமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா, இந்த வக்ஃப் போர்டு அவங்க வந்துட்டு இந்த மானுமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ளதுன்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஏஎஸ்ஐயும் இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஏஎஸ்ஐ தான் இந்த இயர்லி இதை மேனேஜ் பண்ணுறது ஒர்க்ஸுமே வந்துட்டு ஏஎஸ்ஐ தான் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து இந்த வக்ஃப் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஎஸ்ஐ ஒஃபீஷியல்ஸே வந்துட்டு இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபார் ஒர்க்ஸ். அப்போது இந்த மாதிரி ரெண்டு சைடு டீம்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி நேஷ்னல் மானுமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறனால கான்ஃப்ளிக்ட்ஸை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்கலாம், இதை தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். Next article, NTCA letter on relocation from tiger zones draws air. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு NTCA நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கொடுத்த ஒரு லெட்டர் பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டைகர் ரிசர்வேஷன்ஸ்லலாம் 2 ஜோன்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க, கோர் ஜோன்ஸ் அண்ட் பஃபர் ஜோன்ஸ். இதில் கோர் ஜோன்ஸில் வந்துட்டு நோ ஹியூமன் ஆக்டிவிட்டியே இருக்காது இந்த கோர் ஜோன்ஸில். அண்ட் பஃபர் ஜோன்ஸில் வந்துட்டு அப்படி கிடையாது. இந்த NTCA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 53 டைகர் ஜோன்ஸில் சம் வில்லேஜஸில் இந்த கோர் ஜோன்லேயும் பீப்புள் வந்து இருக்காங்க. பாப்புலேஷன் இப்போவும் இந்த கோர் ஜோன்ஸில் வந்து ரிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீப்புள் எல்லாம் ரீலோகேட் பண்ண சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் வந்துட்டு கோர் ஜோன்னா என்ன, பர்ஃபர் ஜோன்னா என்ன, இதெல்லாமே படிக்கணும். அப்போ இந்த மாதிரி இவங்க ரீலோகேட் பண்ணுறனால எந்த ஒரு மீட்டிங்ஸ் ஒரு எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக இந்த பீப்புளை ரீலோகேட் பண்ணுறனால அங்கே உள்ள வயலேஷன்ஸ் எல்லாம் என்ன அண்ட் அங்கே உள்ள நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். Next article, permit real growth, avoid China's EV colony tag. இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம FAM 1, FAM phase 2, EMPS, அடுத்து FAM phase 3 இதெல்லாமே வந்து படிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு கிடைக்கிற சப்சிடிஸ், கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாமே இந்த ஒரு சின்ன ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடுதல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு பிக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.